ஹாய் எவ்ரிவான், வாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான காஃபி கேக் செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கிட்டு தந்திக்கிறேன். ஆரம்பமாக நாங்கள் நெஸ்கெஃபேயை நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அளவு நாங்கள் தண்ணி குறவை தான் அதுக்கு ஊற்றணும். அது சில நாங்கள் இறுக்கமாக அந்த நெஸ்கெஃபேயை நாங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இங்கிட்ட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் 2 kg கேக்குன்றதால 6 டேபிள் ஸ்பூன் நெஸ்கெஃபே எடுத்து அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் தான் நல்ல பாயில் ஆகின ஹாட் வாட்டரை நான் இதுக்கு சேர்க்குறேன். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி இதை நீங்கள் மெல்ட்டாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து நாங்கள் இப்போ கேக் பேட்டர் செய்யும் போது நாங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எங்களோட எக்கையும் பட்டரையும் நாங்கள் வெளியே வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி மாவை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டையும் போட்டு நல்லா அரிசி எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த 8 முட்டையிலேருந்தும் இதில் நான் பிலால் நான் அகட்டிக்கிறேன். இப்போ நான் கேக் பேட்டரை செய்வேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டீண்டா நான் ஒன்றாவது பட்டரை கொஞ்சம் பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு தந்திக்கிற அளவு சீனியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எலக்ட்ரிக் பீட்டரால் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா அதை பீட் பண்ணணும். பட்டரையும் சுகரையும் எந்த அளவுக்கு பீட் பண்ணணுமிண்டா அந்த பட்டரோட கலர் கொஞ்சம் மங்கணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். சுகர் கரையணுமின்ற அவசியம் இல்லை. பட்டர்டு கலர் மங்கிட்டின்டா ஒன்றின் பின் ஒண்டா நாங்கள் எக்கை சேர்த்துக்கொள்ளத்தான் ஈக்குது. நான் வளமையிலே எக்கும் எக்கொண்டு போட்டேன்டா அதன் பின்னால் ஒரு கரண்டியை போட்டு தான் நான் பீட் பண்ணுவேன். அப்படி எக்கையும் மாவையும் போட்டு ஃபுல்லாகவே இந்த பெட்டரை நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பின்னால் வளமையை போலே நாங்கள் எசன்ஸ் சேர்க்கணும். இது காஃபி கேக்குன்றதால உங்களுக்கு சாக்லேட் எசன்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஆட் பண்ணேலும். அப்படி இல்லாட்டி வெனிலா ஆட் பண்ணோம் மேலும் பனானா எசன்ஸ் ஆட் பண்ணோம் மேலும். பனானா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன்டா 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இங்கே நான் வெனிலா ஆட் பண்ணுறதால 4 டீஸ்பூன் நான் இங்கே வெனிலா ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மில்கையும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இந்த பெட்டரை மிக்ஸ் ஆக்கிட்டு மெல்ட் பண்ண காஃபியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பெட்டரை நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுறேன். சிலவங்களுக்கு தந்திக்கிறாலோ நெஸ்கெஃபே அது கூட ஆயிக்கும் சூடு அதிகம்னால. எனக்கு இன்னும் நெஸ்கெஃபே கூட இருந்தால் தான் டேஸ்ட் ஆகிக்கிறமா ஆயிக்கும். அதனால் நான் என்ன டேஸ்ட்டை பொறுத்து நான் நெஸ்கெஃபேயை நான் இப்படி மெல்ட் பண்ணி போடுறேன். உங்களைய பொறுத்து உங்களோட தேவைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கூட்டிக்கொள்ளவும் மேலும் குறைச்சிக்கொள்ளவும் மேலும். இப்போ இந்த நெஸ்கெஃபேலாம் இதில் ஊற்றினதுக்கு பின்னால் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதன் பின்னால் நான் 1.5 kg இப்போ என் பெட்டர் 2 kg அளவுக்கு ஈக்கி. ஆனால் நான் 1.5 kg பேக் பண்ணுற ட்ரே ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரேயில் 1.5 kg பேக் பண்ணுற ட்ரேயை தான் நான் இங்கே எடுத்திக்கிறேன். இதில் நான் 2 தரக்க இந்த பெட்டரை 2க்கா பிரித்து 2 தரக்க நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவனை 180 செல்சியஸ் அப் அண்ட் டவுன் 40 மினிட்ஸ் நாங்கள் இதை போட்டு பேக் பண்ணி எடுக்கணும். அதை முன்னால் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அவனை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு பின்னால் இது 2 முறை போட்டு பேக் பண்ணி எடுக்கத்தான் இருக்குது. இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதோடய நான் பீனட் கொஞ்சத்தை சின்ன சின்னையாக கட் பண்ணி அதை 170 செல்சியஸ்க்கு அப் அண்ட் டவுனில் ஒரு 5 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். நான் அப்படி ரொஸ்டட் ஆகி இதை நான் ஃபஸ்ட் லேயரில் ஐசினை பூசினதுக்கு பின்னால் மேலால் போடுவேன். உங்களுக்கு இதுக்கு கேஷ்யூநட் யூஸ் பண்ணோம் மேலும் அதே மாதிரி சொக்கோ சிப்பின்னு அது யூஸ் பண்ணோம் மேலும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நடுவில் கொஞ்சம் லேசாக தொளிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏழும். வாங்க இப்போ நாங்கள் பட்டர் ஐசிங் செய்வேன். ஆரம்பமாக ஐசிங் சுகரை நல்லா நீங்கள் அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் மாவு பட்டரும் இங்கே நான் எக்ஸ்ட்ரா மார்ஜரிங் எடுத்துக்கிறேன். அது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துட்டீண்டா அது ரெண்டையும் எடுத்து நல்லா நீங்கள் பீட் பண்ணுங்கள். ரெண்டும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு பீட் ஆகினதுக்கு பின்னால் தான் நாங்கள் ஐசிங் சுகரை நாங்கள் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் இங்கிட்ட 750 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு குவாலிட்டியில் ஐசிங் சுகர் ஈக்கிறதால சம்டைம்ஸ் ஐசிங் சுகர் கூடும் குறையும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் இதுக்கு ஐசிங் சுகர் போச்சு. ஐசிங் சுகரு இந்த பட்டருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போக்களே மெல்ட்டாக்கி வச்சுக்கிற நெஸ்கெஃபேயும் நான் இதுக்கு சேர்க்குறேன். ஏண்டா நான் ஃபுல்லாக பட்டர் ஐசிங் செஞ்சதுக்கு பின்னால் நெஸ்கெஃபே சேர்க்க போக்கள அந்த பட்டர் ரைசிங் மெல்ட் ஆகினமாய் ஆகுது. அதனால நான் ஐசிங் சுகர் போடுறதோரே நான் இந்த நெஸ்கெஃபேயும் ஆட் பண்ணுறேன்.
இப்போ ஃபுல்லாகவே ஐசிங் சுகரையும் போட்டாச்சு, நெஸ்கெஃபேயும் போட்டுட்டோம்டா அதன் பின்னால் உங்களுக்கு வேண்டிய எசன்ஸை போடுங்க. என்கிட்ட பனானா எசன்ஸ் இருந்தனால நான் பனானா எசன்ஸை போட்டேன். இப்போ ஃபுல்லாக பட்டர் ஐசிங் செஞ்சு முடிஞ்சு கேக்கை நாங்கள் ஐசிங் பண்ண முதல்ல அதுக்கு மேல்கால இருக்கிற சைடில் இருக்கிற கனமான பகுதிகளை நாங்கள் வந்து கட் பண்ணி ஓரமாக்கி கொள்ளணும். கேக்கை நாங்கள் லெவல் பண்ணணும். லெவல் பண்ணதுக்கு பின்னால் தான் பட்டர் ஐசிங்கை நான் தேய்க்கணும். நான் ஆரம்பமாக ஒரு கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலால் ஒரு லேயர் ஐசிங் பண்ணுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு கேஷ்யூ நட் இந்த அதை போடலும், பீனட் இந்த அதை சரி ரொஸ்ட் பண்ணி போடலும், வேண்டியது போடலும், சொக்கோ சிப்பும் போடலும். எனக்கிட்ட இன்றைக்கி பீனட் மட்டும்தான் இருந்துச்சு, நான் அதை ரொஸ்ட் பண்ணி போட்டிக்கிறேன். லேயரை நான் ஃபில் பண்ணதுக்கு பின்னால் அடுத்த லேயரை நான் வைக்கணும். அதுக்கு மேலேயும் பட்டர் ஐசினை தேய்ச்சிட்டு சைடில் நீங்கள் தேய்ச்சிக்கொள்ளுங்க. ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த கேக்கை பட்டர் ஐசிங்கில் கவர் பண்ணதுக்கு பின்னால் இதை நீங்கள் லெவல் பண்ணாமல் நீங்கள் அப்படியே இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு இது அப்படி செட் ஆகினதுக்கு பின்னால் கேக்கை வெளியே எடுத்து ஒரு கிளாஸில் சுடு தண்ணியை வச்சு நீங்கள் கேக்கை எந்த கரண்டியால் நீங்கள் லெவல் பண்ணுவீங்களோ அதால் உங்களுக்கு லெவல் பண்ணலும். நான் இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தியால் தான் லெவல் பண்ணுறேன். ஒரு ஒசரமான கிளாஸில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி ஒரு டிஷ்யூ ஒன்று சைடில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கத்தியை அதில் அந்த தண்ணியில் போட்டு எடுத்து டிஷ்யூவால் தொடச்சிட்டு அந்த சூடிக்க பொப்பொக்களே இந்த கேக் அப்படியே நீங்கள் வந்து லெவல் பண்ணுங்கள். அப்போ பசந்த லெவலில் வரும். ஃபுல்லாக இப்படி நீங்கள் வந்து ஃபுல் கேக்கையும் லெவல் பண்ணதுக்கு பின்னால் நீங்கள் வந்து மேலுக்கால உங்கள்கிட்ட இருக்கிற நொசிலால் நீங்கள் டிசைன் போட்டுக்கொள்ளையிலும். உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுண்டா அது கொஞ்சம் தொளிக்கலும், சொக்கோ சிப்பி இருந்தேன்டா அது போடலும், இல்லாட்டி நட்ஸ் என்ன சரி இருந்தேன்டா அதுவும் போட்டு இந்த கேக்கை டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். உண்மைக்கும் இந்த கேக் செய்கிற சரி சிம்பிள், ஆனால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டார் நொசில் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு border ஒன்று போட்டுட்டு கேட்குற மேல்கால அப்படியே இந்த பீனட்டை தொளிச்சு விட்றேன். அதன் பின்னால் மெல்ட் பண்ண நெஸ்கெஃபே கொஞ்சம் இருந்துச்சு, அதே மேல்கால கொஞ்சம் தொளித்தேன். அதோடு இந்த சிம்பிளான டெக்கரேஷன் முடிஞ்சிட்டு இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்கும் நல்ல ருசியாக இருந்துச்சு. இந்த கேக் பார்க்குறதுக்கும் பசந்தாக இருந்துச்சு, கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.